யாருக்கெல்லாம் பிரச்சனை முடியப் போகிறதோ அவர்களால் மட்டுமே இந்த வீடியோவை பார்க்க முடியும். நீங்களும் பார்க்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு அந்த நாராயணின் அருள் கிடைத்து நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்றுதானே அர்த்தம். உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் என்றால் ஓம் நாராயணாய நமக என கமெண்டில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் பிரச்சனைகள் முடிய இந்த கோவிலுக்கு சென்று இந்த ஒரு விளக்கு வழிபாடு மட்டும் செய்து பாருங்கள். எவ்வளோ வழிபாடுகள் செய்கிறோம், ஆனால் இந்த எளிமையான வழிபாட்டின் மூலம் நீங்கள் உங்கள் மனதில் நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக விரைவில் நிறைவேறும். உங்கள் வேண்டுதல் நிறைவேறியவுடன் அடுத்த வருடம் இந்த கோவிலுக்கு சென்று அதற்கான வேண்டுதல் நிறைவேறிய விளக்கையும் ஏற்றிவிட்டு வாருங்கள். மார்ச் 2ஆம் தேதி இந்த கோவிலுக்கு சென்று பாருங்கள். அவ்வளோ மக்கள் அவர்களின் வேண்டுதல் நிறைவேற மற்றும் வேண்டுதல் நிறைவேறிய விளக்கு என எல்லாரும் வந்து விளக்கு ஏற்றுவார்கள். கோவில் தெப்பக்குளத்தில் நிற்கக்கூட இடமிருக்காது. அவ்வளவு பேருடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி தருகிறார். உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றாமல் போவாரா? கண்டிப்பாக நிறைவேற்றுவர். புதியாக விளக்கு ஏற்றுபவர்கள் உங்களுடைய விளக்கை ஏற்றிவிட்டு பக்கத்தில் வேண்டுதல் நிறைவேறியவர்களின் விளக்கு எல்லாம் இருக்கும். அதில் 2 விளக்கு எடுத்து அணைந்த பின்னர் அதை ஒரு மஞ்சள் துணியில் கட்டி வீட்டுக்கு எடுத்து வந்து வைத்தால் நம்முடைய வேண்டுதலும் கண்டிப்பாக நிறைவேறாமல் இருக்காது. நீங்களும் சென்று விளக்கு ஏற்றி வையுங்கள். இந்த கோவிலின் முகவரி வேண்டுமென்றால் கமெண்டில் சொல்லுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.